அதனால அதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். அந்த ஞாபகப்படுத்த போறோம். எங்க மன்னரை வாழ்க்கை தலைப்பு தந்திருக்கிறாங்க, மறந்துட்டோம். ஆமா, இது எந்த மாதிரி அவங்க சொல்றாங்க? அந்த தலைப்பு தந்தவங்க இயல்புல மறந்துட்டோம்டா ரெண்டு மறந்து இருக்குது. ஒன்று அதாவது வேலை பருவ மறக்கிறது, ஆனா அல்லாஹ் அழைக்கிறத டக்குன்னு போய் பள்ளியில் உட்கார்ந்து ஒரு பயானை கேட்டு ஞாபகப்படுத்துறது. இன்னொரு மறந்து இருக்குது, அவன் எந்த பயானும் வரமாட்டான். மரணத்தை நினைத்து பார்ப்பதற்கு, மன்னரை நினைத்து பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் ஒதுக்கவே மாட்டான். அவ்வளவு பிஸி. அதுதான் ரொம்ப டேஞ்சர். இந்த உலகம் அவர்களை கவர்ந்து கொள்ளுது. துனியாவில் வீடு வாசல் கெட்ட நேரம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடுடைய டிசைன் எல்லாம் நினைச்சிருக்கிற நேரம் இந்த வாழ்க்கை மறந்து போகும். அது ரொம்ப டேஞ்சர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களின் முதல் அம்சம், கட்டாயமா பள்ளிவாசலுக்குள் தரிசுகள் மஜ்லிஸ்கள் நடத்தப்படணும். பள்ளிவாசல் நிர்வாகிகளே, இங்க உள்ள தலைவர் செயலாளர் அனைவரும் எனக்கு தெரியாது என்றால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் பெரும் அமானிதத்தை சுமந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு வீட்டுக்கு போனால் நான் ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்களும் அதை பயப்படுவீர்கள் நினைக்கிறேன். என்ன? பிள்ளை, மனைவி, எனக்குள்ளவர்களை அல்லாஹ் மறுமையில் என்னை நிப்பாட்டி கேட்கிற நேரம், நீங்கள் குல்லுக்கும் ராய், நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்பாளர்கள், கட்டாயம் விசாரிக்கப்படுவீங்கடா. என் குடும்பத்தை நான் சரியா செஞ்சுட்டு கேள்வி வரும் என்றால் நான் அதுக்கு ரொம்ப அஞ்சுறேன். ரப்பையுடைய பிள்ளைகளை சாலியானவர்களாக மாற்ற கேட்கிறேன். அதுக்கு முயற்சி எடுக்கணும். நம்ம பிளவுறோமா? நம்ம தவற விடுறோமா? பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கிறோமா? இந்த கேள்விகள் மாறி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு யாரெல்லாம் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் கட்டாயம் இந்த ஊர் மக்களுக்கு இந்த பள்ளியை ஹயாத்தாக்கணும். மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு. பள்ளியில வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம், ஃபேன் போட்டு கொடுத்திருக்கிறோம், லைட் போட்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த சேவைகளை பாராட்டுகிறேன். பள்ளி சுத்தமாக வைத்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், டபுள் மடங்கு பாராட்டுகிறோம். பள்ளியில் மக்கள் அழைக்கப்படணும், பள்ளியில மக்களுக்கு உரை நிகழ்த்தப்படணும், சத்தியம் சொல்லப்படணும், மக்கள் வந்து போகும் இடமாக பள்ளிவாசல் மாற்றப்படணும். பள்ளிவாசல் என்பதை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுகிற இடமாக நிற்கணும். சில பள்ளிகள் அந்த இடமே இல்லை, அப்படியான நிகழ்வுகளே இல்லை, எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி எப்பயும் பிஸி. ஒரு பக்கத்தில் ஜனாசா, இன்னொரு பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பாடம், ரசூலுல்லாஹ்வுடைய கேள்விகள் கேட்பார்கள், பயான் பண்ணுவார்கள், மக்கள் வருவார்கள், மக்கள் பள்ளியில் பேசுவார்கள். இன்னொரு தடவை மிம்பரில் ஏறி ரசூலுல்லாஹ் பேசுவார்கள். தொழுகை பள்ளியில் நடக்கும். கிழமைக்கு ஒரு முறை திறக்கிற பள்ளியில் நம்ம 5 வாட்டி பள்ளிக்கு வந்தால் பல விடயங்கள் நடத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனம் நடத்தணும், பெரியவங்களுக்கு, பெண்களுக்கு எல்லாமே பள்ளிவாசல் நடத்தப்படணும். அப்படி இல்லாமல் நீங்கள் நிர்வாகம் செய்தால் நிச்சயமாக இதுக்கு பதில் கொடுக்கணும் என்ற அச்சத்தோடு வாழுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்றால் அந்த ஞாபகத்தை படுத்தக்கூடிய ஒரு அவையாக இந்த அவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு தரணும் என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் நுழையலாம் நினைக்கிறேன். அதாவது என்ன? மன்னரை மறந்து விடுகிறோம், அடிக்கடி மறந்து விடுகிறோம். எப்ப மறக்கிறோம் தெரியுமா? துனியா நம்மளை கவர்ந்தால், துனியா பிடிச்சு இழுத்தெடுத்தால், நாம் மன்னரை இருக்கிறதா அது மறந்தே போயிடும். அப்பா மறந்து வருவாங்களாமே, கேள்வி கேட்காம எப்படி ஞாபகம் தெரியுமா? கபர்ல போய் ஒருத்தர் அடக்கம் பாருங்க. அப்ப தினம்தோறும் ஒரு நேரம் ஒதுக்குங்க. அதாவது மையவாடிகளை தாண்டி போறோம். நான் வர்ற வழியில் அனுக்கணும் மையவாடியை கண்டேன். அந்த மையவாடியை கடந்து போறப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், சலாம் சொல்லுங்க. மையத்தில் அதாவது அடக்கப்பட்ட கபர்வாசிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்க உறவுகள் அங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா, அல்லாஹ்விடம் உங்களுக்கும் எங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். நடந்து போற நேரம் நம்ம சலாம் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு நாள் எங்க புள்ள எங்க அடக்கிட்டாங்க போக்குல சலாம் சொல்லுவோம். நீங்க சலாம் சொல்றது உங்க அப்பா அம்மார்களுக்கு, உங்க உறவுகளுக்கு, அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மையவாடிகளுக்கு ஜியாரத்து பண்ணணும். அங்க போய் கொஞ்ச நேரம் என்னுடைய உறவுகள் அடக்கப்பட்டிருந்தா அங்க போய் துவா கேட்க. ரப்பே, பெண்கள் அல்ல ஆண்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம துவா கேட்கும். நம்ம வழக்கத்தில் அதை கொண்டு வரணும். எத்தனையோ பிள்ளைகள் வாப்பாமார்கள் இழந்து விடுகிறார்கள், உம்மாமார்கள் இழந்து விட்டாங்க.
ஆனா உம்மாட கபர் எங்கன்னு சில பேருக்கு மறந்து. இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான கஷ்டத்தோடு ஒரு தாய் தன்னை பிள்ளையை வளர்ந்திருக்கிறார். ஆனால் சில பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு அந்த மன்னரை ராகத்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டிய இறுதி கடமை ஒழுங்காக செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக அது மிக பெரும் துரோகம். நான் கண்களால் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஜனாசாக்களை கொண்டு வந்து வைப்பார்கள். பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜனாசாக்களுக்குரிய வழிநடத்தக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் என் கையில் தந்திருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். படித்தவர்களுடைய ஜனாசாக்களை நான் அடக்கியிருக்கிறேன். அதே மாதிரி பாவர்களுடைய ஜனாசாக்களை மடித்திருக்கிறேன். பெரும் பணக்காரருடைய ஜனாசாக்களை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் சில இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உங்களை அதாவது கண்ணியமான முறையில் அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் தர வேண்டும் என்று சொல்கிறேன். ஜனாசாவை கொண்டு வந்து வைத்த பிறகு அஸ்ர் நுகர் தொழில்பார், அஸ்ர் தொழில்பார், பெருநாள் தொழில்பார், எல்லாம் தொழில்பார். ஜனாசாவை அவர் தொழுவிக்கவே மாட்டார். ஏன் அஸ்ருக்கு தொழுவிக்க தெரியாமலா? ஜனாசாவை கொண்டு வந்து வைத்த பிறகு அஸ்ரத் கூப்பிடுவார். யாரை கூப்பிடுவார் தெரியுமா? நெருங்கிய உறவை கூப்பிடுவார். ஒன்று பிள்ளையா இருக்கும் அல்லது உங்க கணவரா இருக்கும். கூப்பிடுவார். ஏன் கூப்பிடுவார் தெரியுமா? இது வெரி ஃபைனல் மூமெண்ட். இந்த உலகத்தில் நம்ம காபாவை நோக்கி தொழுகிறோம். இந்த கிபிலாவில் ஏதாவது வைத்திருக்கிறோம் பாருங்க. முன்னாடி ஒரு போட்டோ, ஏதாவது ஒரு கல்லு துண்டு, ஏதாவது ஒரு சிலை, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு தொழுகை மட்டும். ஜனாசாவை முன்னாடி வச்சதுக்கு பிறகு தொழ சொல்லுது இஸ்லாம். ஒரே ஒரு தொழுகை. ஜனாசாவை அடைக்கிட்டு தொலையாது, ஜனாசாவை ஓரமா வச்சுட்டு தொலையாது. ஜனாசாவை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வரணும். ஆண்மையத்து பெண்மையத்து இருக்குது. இடுப்பு பக்கமா தலை பக்கமானு பார்க்கணும், பார்த்து நிக்கணும். ஜனாசாவை முன்னாடி வைத்து தலை பக்கமா இடுப்பு பக்கமானு பார்த்து ஆணுக்குரியது பெண்ணுக்குரியது நின்று நாம சொல்லணும். சஜதா இல்லை, தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறாரு. அல்லாஹ் அக்பர் கைகளை கட்டணும். 4 தக்பீர்கள் சொல்லணும். அந்த ஜனாசாவுடைய தொழுகை ஹஸ்ரத் கூப்பிடுவாரு. உள்ளே வாங்க. தொழுவிக்கிறது கொடுத்தா அது லாஸ்டா தன் தாயை பார்த்து மகன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிற தாய் இறந்து போயிட்டாங்க. ஆனா தாயுடைய ஜனாசா கண்ணு முன்னாடி நிற்குது. மற்றவர்கள் பின்னாடி உள்ளவர்கள் அந்த பெண்ணோடு நிறைய உறவு வைத்திருப்பார்கள். வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, விருந்து கொடுத்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க. எல்லோரும் லாஸ்டா கடைசியா எல்லோரும் நிக்கிறோம் எல்லாம் மன்னிப்பு கேட்பதற்கு. அந்த நேரம் பிள்ளையத்தான் தொழில்க்கப்படுவாங்க. முதலாவது தக்பீர் சொன்ன பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும். இரண்டாவது தக்பீர் சொன்னதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸலவாத் சொல்லணும். மூணாவது தக்பீர் அந்த தாய்க்காக வேண்டிய பிள்ளை தேம்பி தேம்பி அழுது கேட்க வேண்டிய துஆக்குரிய நேரம். தன் வாப்பாவுக்காக வேண்டி ராத்திரிக்கு வந்து உம்மாட்ட கேட்டிருப்பார். காலைக்கு போனவர் அவர் சாப்பிடறதுக்காக வேண்டி அவர் அவ்வளவு சம்பாதிக்க தேவையில்லை. 10 மணி வரைக்கும் சம்பாதிச்சாங்க. 8ல இருந்து அவர் 2 மாவு படிச்ச சாப்பிட்டுட்டு ஏதோ குடிச்சிட்டு அன்னைக்கு வயிறு அமைதிப்படுத்திடுவார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக வேண்டி காலையில் போய் ராத்திரி வேர்வையோட வெக்கையோட வந்தவரை ராத்திரி பிள்ளைகள் தூங்க போகிற கேட்பாரு. பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா? நாளைக்கு ஸ்கூல்ல இதை கொண்டு வர சொன்னாங்களாமே, எவ்வளவுமா? பிள்ளைகள் பொறுப்பு தைக்கணுமே, அப்படியா? பெருநாள் ஒரு ஷூ வாங்கணுமே, அவருடைய பாட்டா செருப்பு தேஞ்சிருக்கும், அது பிஞ்சிருக்கும். என்றாலும் பிள்ளைகளை அழகுபடுத்தி நல்ல முறையில் அவங்க சந்தோஷமா வாழணும் என்பதற்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் தாயும் தகப்பனும். அப்படிப்பட்டவர்களுக்கு கடைசியாக ஒரு குழந்தை செய்யக்கூடியது அவங்க மன்னரை வாழ்க்கை ராகத்தா இருக்கணும். இது உலகத்தில் என்னோட அமர்கலமா நின்றாங்க. அவங்களை கொண்டு போய் வைக்க போற இடம் மன்னரை. அந்த மன்னரையில வைத்துட்டு வரப்போகிறோம் தன்னந்தனியாக. எந்த ஒரு தாயை தன்னந்தனியாக ஒரு காட்டு பிரதேசத்துல யாரும் இல்லாத ஒரு இருள ஒரே ஒரு நாள் கூட புள்ள விட்டுட்டு வராது. ஆனா எல்லோரும் அன்னைக்கு ஒரு ஜனாசாவுக்கு கலந்து கொண்டேன். சின்ன ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு 9 வயசு. பாப்பா ஜனாசாவை வைக்கிறார். அந்த இரவு 10 மணி இருக்கும். நாம எல்லாம் கலந்து கொண்டு திரும்பி வருகிறோம். என் கல்வி சொல்லுது, என்னைக்காவது வாப்பா தன் மகனை என்னைக்காவது இந்த 10 ராத்திரி 9 வயசு பிள்ளைய நைட்ல எந்த லைட்டும் இல்லாத இந்த இடத்துல வச்சுட்டு போவாரா? இன்றைக்கு அவரே வச்சுட்டு போறார். அதுக்கு மேல மண்ணை தூவிட்டு போறார். இதான் உலக வாழ்க்கை. யாரும் இல்லாத ஒரு அறைக்குள் அந்த உடலை வைத்து விட்டு நாம் எல்லாம் திரும்பி விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அந்த பிரியாவிடைக்குரிய நேரம்
தன்னுடைய பிள்ளை கண்ணீர் மழுக ரப்புல் ஆலமீன் துஆ கேட்கணும். ஏன் ஹஸ்ரத் கொடுக்கறாங்க தெரியுமா? தொழுவிக்கிறதுக்கு. அந்த நேரம் ஜனாசாவை யார் உயிரோட்டமான முறையில ஷிர்க் செய்யாத உயிரோட்டமான முறையில தேம்பி 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 அழுதால் அந்த தாயுடைய விஷயத்தில் மகனுக்கு கூட அழுக வருமா? மனைவியுடைய விஷயத்தில் கணவனுக்கு கூட அழுக வருமா? யாருக்கு கூட அழுக வருமா? அவருடைய அழுகையார்களே. பிள்ளையுடைய விஷயத்தில் வாப்பாவுக்கு கூட அழுக வருமா? அந்த அழுகை வரக்கூடிய அவருக்காக வேண்டி ஹஸ்ரத் கொடுத்துட்டு ஏன் அவர் பின்னாடி ஆகி விடுவார்? ஏன் தெரியுமா? அல்லாஹ் கபூலாக்கணும் என்றால் எல்லோரும் அழுது கேட்கணும். 40 பேர் இணை வைக்காத 40 பேர் ஜனாசாவுக்கு வந்து சேர்ந்தால் வஜபத் லஹுல் ஜன்னா, வஜபத் லஹுல் ஜன்னா. இணை வைக்காத 40 பேர் எங்கேயோ கிராமங்களில் இருந்து எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு அவர்கள் வருவார்கள். 4 லட்சம் பேர் வர வேண்டிய தேவையில்லை. சில பேருக்கு அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும், அவருடைய அரசியல் உறவுக்காக வேண்டி ஒரு மூமினுக்கு. ஆனால் கிராமத்திலிருந்து ஏழைகள் தம்முடைய வேலை வெட்டிகள் எல்லாம் விட்டு விட்டு அவர்கள் ஒன்று சேர வருவார்கள். எதற்கு தெரியுமா? பிரார்த்தனைக்காக வேண்டி. அவருக்கு தொழுவதற்கு எத்தனையோ மைல் தூரத்திலிருந்து அன்றைக்குரிய வியாபாரங்களை விட்டு அல்லாஹ் அந்த கல்வை திறந்திருப்பான். அந்த அடியான் இந்த பூமியை விட்டு போகிற நேரம் அந்த மக்கள் வருவார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் ரப்பிடம் அழுத வண்ணம் இருக்கும். ரப்பே, இந்த உறவுடைய ஜன்னாவை கொடுத்து விடியா அல்லாஹ், கபரை விசாலமாக்கி விடியா அல்லாஹ். அது வாழ்ந்த வாழ்க்கை. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வருகிறார்களா இல்லையா என்பதை விட ஷிர்க் செய்யாத மூமின்கள் நல்லடியார்கள் அந்த ஜனாசாவுக்கு வருகிற வாழ்க்கை நாம் வாழ்ந்தோமான்னு திரும்ப சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகனும் அல்லது பாப்பா முன்னாடி வருவார். ஜனாசா இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர் தொழுவிப்பார். 3வது தக்பீர் சொல்லப்படுகிற நேரம், அந்த நேரம் அல்லாஹ்விடம் மன்றாடுகிற நேரம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வத்-தல்ஜி வல்-பர்த் ونكي من الخطايا كما نكيت الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داري واهلا خيرا من اهلي وزوجا خيرا من زوجي واعيذ من عذاب القبر ومن عذاب النار وادخله الجنه. இப்படி ஒரு துஆ இருக்குது. நாம் மன்னரை மறந்துட்டோம் என்பதற்கு வேற எதையும் பார்க்க தேவையில்லை, வேற எதையும் பார்க்க தேவையில்லை. என்னுடைய அடுத்த உலகம் இங்க நான் வீடு கட்ட வேணாம், வாகனம் வாங்க வேணாம், அடுத்தது என்ன ஆகும் எனக்கு தெரியாது. ஆனால் கபருக்கு போய் விடுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய உறவுகள் கபருக்கு போன அந்த துஆ எனக்கு தெரியும். பெரியவர்கள் உங்களில் எத்தனை பேருக்கு பாடம்? பெண்களே, உங்களுக்கு ஜனாசா தொழுகை வரைக்கும் தொழலாம். நீங்கள் மையவாடி போறதான் பிரச்சனை. உங்களுக்கு ஜனாசா தொழலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஜனாசா தொழுகை கிடைக்கிறது. பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவுக்கு யாரும் ஜனாசாவுக்கு தொழுகை தொழலாம், பெண்கள் தொழலாம். நான் கேட்கிறேன், எத்தனை உறவுகள் இந்த துஆவை மனனம் செய்திருக்கிறோம், அர்த்தம் புரிந்திருக்கிறோம், தன்னுடைய பிள்ளையை உருவாக்கி இருக்கிறோம். மகன் என்ன கொண்டு போய் அடக்கிற நேரம் நீங்க அழுது கேட்கணும். பாப்பா அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா ஒரு புள்ளத்தினுடைய பாப்பா விஷயத்தில் உம்மா விஷயத்தில் அழுது கேட்கிற ரப்புல் ஆலமீன் அதை கபூலாக்க போதுமானவன். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் என்னுடைய பாப்பா யா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, அவருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் உன் அன்பை காட்டிரு, இரக்கத்தை காட்டிரு, உன் ரஹ்மத்தை காட்டிரு, இறக்கி யா அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத்தை இறக்கி. வர்ஹம்ஹு, அவருக்கு இறக்கை காட்டி யா அல்லாஹ். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை பொறுத்துக் கொள் யா அல்லாஹ். சில பிழைகளை செய்தார் யா அல்லாஹ், குற்றம் பிடிச்சிடாதே யா அல்லாஹ். எங்க அப்பா செஞ்ச சில பிழைகள் எனக்கும் தெரியும் யா அல்லாஹ், அதை குற்றம் பிடிச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். வஆஃபி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை எல்லாம் இப்ப அலட்சியப்படுத்துறியா அல்லாஹ், அதை பொறுத்துக்கொள் யா அல்லாஹ். அக்ரிம் நுஸலஹு, யா அல்லாஹ் என்னுடைய தாய் யா அல்லாஹ் நுழைவிக்க போகிறோம். கபர்ல இறங்கி ஒரு புள்ள கபர்ல இறங்கி தன்னை வாப்பாட ஜனாசாவை தூக்கி தன்னை உம்மாட ஜனாசாவை தூக்கி கபர்ல வைக்க போற நேரம் அக்ரிம் நுஸலஹு, நுழைவிக்கிறோம் கபருக்கு. யா அல்லாஹ் சங்கையான நுழைவாக மாத்தி யா அல்லாஹ் கபரில் இறுக்கி அவரை இறுக்கி கடும் அதாபு செய்யக்கூடிய இடமாக மாற்றினார் யா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம சேர்ந்து பேசினால் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் ஒரு கபரை பார்த்து, அல்லாஹ் இப்பொழுது நான் பார்க்கிறேன் சஅத் பின் முஆதுடைய கபர் வரை இருக்கிறது என்றால் சலூலு தஸ்பீஹ்
மலக்குமார்களிடம் கேள்வி கேட்பதை நான் பார்க்கிறேன் என்றார். அவருடைய கல்வி உறுதியாவதற்கு துஆ செய்யுங்கள் என்றார். மலக்குமார்கள் கேள்வி கேட்கிறார்கள், பதில் கொடுப்பதற்கு கல்வை உறுதியாக்கிக் கொள்வதற்கு துஆ செய்யுங்கள் என்றார்கள். அவருடைய மன உறுதிக்காக வேண்டி சகோதரர்களை துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரில் கொண்டு போய் வைக்கிற நேரம் அது கண்ணியமான நுழைவாக நிற்கிறது. அது கபரு வெளியே தள்ளுற மாதிரி, அது இருக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. இன்னும் ஒரு புது வாழ்க்கை தொடங்க போகிறது. வக்ரிம் நுசுலஹு, அந்த நுழைவை சங்கியாக்கிவிடு யா அல்லாஹ், அந்த நுழைவை சங்கியாக்கிவிடு யா அல்லாஹ். என் உம்மாவுடைய நுழைவை கேவலமாக்கிறாரே அல்லாஹ். ஒரு பிள்ளை கெஞ்சலும் அல்லாண்டு, ஒரு பிள்ளை கெஞ்சலும்